friends, welcome back to my channel Modern Tamalachi. எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க அப்படினு நம்புறேன். இன்னைக்கு வீடியோல பாத்தீங்கன்னா சஷுவோட ஸ்கூல் ரீஓபன் அன்னைக்கு எடுத்த ஃபர்ஸ்ட் டே ஆஃப் ஸ்கூல் ரொட்டீன் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். பட் அது கூட கொஞ்சம் ப்ரீ பிளானா என்னென்னலாம் பண்ணுவீங்க அதை பத்தியும் ஒரு வீடியோ போடுங்கன்னு ஆல்ரெடி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதையுமே சேர்த்து தான் நான் இதுக்குள்ள இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலி நெக்ஸ்ட் டே வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகுது. முன்னாடி நாளே தேவைப்படுற திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த டைமில் கரெக்டாக சிலிண்டர் முடிஞ்சிடுச்சு. ஸோ இன்னொரு வீட்டில் இருந்த சிலிண்டரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வந்து மாற்றியாச்சு. நல்ல வேளை மார்னிங் குக் பண்ணுற டைமில் தீராமல் போயிடுச்சு. ஏன்னா அந்த டைம் தீர்ந்துச்சுன்னா ஒன்றுமே பண்ண முடியாது. ஸோ முன்னாடி நாளே அப்படிங்கிறதுனால அதையும் சேஞ்ச் பண்ணியாச்சு. வெங்காயம் தக்காளி மட்டும் 1 வீக் தேவைப்படுற மாதிரி வாங்கிட்டு வந்தாச்சு. மற்ற வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ் எல்லாமே ஒரு 3-4 டேஸ்க்கு கிட்ட வரும். அதை எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் அங்கங்கே செட் பண்ணுறது. வாங்கிட்டு வர்றது பெரிய விஷயமே இல்லை, அதை எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம். வெஜிடபிள்ஸ் கூட சீக்கிரமாக அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இந்த புதினாவை மட்டும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் நேற்றே வந்து புதினா போகிறப்போ எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வந்துட்டாச்சு. ஸோ அதை வந்து நேற்றே எடுத்து வச்சு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்புறம் கொத்தமல்லியெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு டிஷ்யூ பேப்பர் போட்டு எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் பரபரப்பாக குக் பண்ணிகிட்டு இருக்க டைமில் எல்லாமே ஓரளவுக்கு தேடும் போது இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த சமையலே வந்து ஏதோ ஃபுல்ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும். ஏதோ ஒன்று மிஸ் ஆச்சு அப்படின்னாலுமே ஐயோ காய் இல்லையே அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணிட்டு இருக்கும். அதனால மோஸ்ட்லி வந்து இந்த புதினா கொத்தமல்லி மட்டும் எப்பவுமே ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு இருக்குது. லெமன் வந்து ஒரு 4 லெமன் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா அதை வந்து இந்த மாதிரி டிஷ்யூ பேப்பர் போட்டு நல்லா சுற்றி ரேப் பண்ணி வச்சிட்டோம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னா இது கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் வரைக்குமே வந்து கலர் கூட சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும். ட்ரை ஆகவும் செய்யாது. நம்ம எப்படி ரேப் பண்ணி வச்சோமோ அதே மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட். நான் வந்து ஒரு 2 இயர்ஸாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது. நான் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு க்ளீன் பண்ணிகிட்ருக்க டைமில் ஹஸ்பண்ட் வந்து பையனுக்கு அந்த ப்ரௌன் ஷீட் போடுற வேண்டிய வேலைலாம் இருந்தது. ஸோ அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஆல்ரெடி அவனுக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் முடியும் போதே ஒரு 1 or 2 வீக்ஸ்லேயே வந்து அவனுக்கு புக்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. அப்போவே டைம் இருக்கிறப்போ எல்லாத்தையும் ப்ரௌன் ஷீட் போட்டு வச்சிட்டோம். ஸோ அகெயின் வந்து கொஞ்சம் மட்டும் பேலன்ஸ் இருந்தது, ஒரு 2-3 மட்டும் இருந்தது. ஸோ அதையுமே வந்து ப்ரௌன் ஷீட் போட்டு எடுத்து வச்சாச்சு. அவனுக்கு என்னென்ன ஸ்டோரி புக்ஸ்லாம் இருக்கோ அதெல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருந்தான். அவனுக்கு ஸ்டோரி புக்ஸ் அப்படின்னா ரொம்ப பிடிக்கும். பெரிய பையனை படிக்க வைக்கும் போதும் சரி, அவனுக்கு ஏதாவது ஒர்க் கொடுக்கும் போதும் சரி, சின்ன பையன் வந்து பார்க்கவே விட மாட்டான். இதுதான் பெரிய டாஸ்கே அவங்கள படிக்க வைக்கிறதுல. 1 வீக்குக்கு தேவையான இட்லி தோசை மாவும் அரைச்சி ரெடி பண்ணியாச்சு. 1 வீக் அப்படின்னா 1 வீக் ஃபுல்லாகவும் வராது. இது வந்து இடையில பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் வந்து வேறு ஏதாவது சப்பாத்தி இல்லை ரவை உப்புமா அந்த மாதிரி ஏதாவது கேட்பாங்க. ஸோ ஸ்பெஷலாக பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து வாரத்தில் ஒரு 4 நாள் இடையில வந்து தேவைப்படும். அடுத்து தயிர் ஊற்றி வச்சுருக்கேன், ஒரு 1/2 லிட்டர் பால். இது வந்து ஒரு 2 நாளைக்காவது இந்த தயிர் வந்து நமக்கு வரும். பால் நல்லா காய்ச்சி ஓரளவுக்கு வெதுன்னு இருக்கும் பாருங்களேன், அப்போ வந்து ஊற்றி வச்சிட்டோம். அப்போ ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடணும். தேங்காய் துருவல் அதுவும் துருவி ரெடி பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு 3-4 டேஸ்க்கு வந்து கவலை இல்லை. ஸோ நிறைய பேர் தேங்காய் துருவல் வைக்காதீங்கன்னு சொல்லுவீங்க. பட் எனக்கு வந்து இது கம்ஃபர்டபுள் தான் ஒர்க்கு. தேங்காயை துருகி லைட்டாக வந்து வறுத்துட்டு அதுக்கப்புறமா கூட ஸ்டோர் பண்ணி வைங்க, நல்லாவே ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும். அடுத்து லஞ்ச் பேக், ஸ்கூல் பேக் ரெண்டுமே சஷுக்கு வாங்கலை. லாஸ்ட் இயர் வாங்கினதே வந்து நல்லா அப்படியே தான் இருக்குது, எங்கேயுமே ஃபால்ட் இல்லை. 450 சம்திங்க்கு ஒரு லோக்கல் ஷாப்பில் தான் இங்கே வாங்கினேன் கோயம்புத்தூரில். பட் இப்போ வரைக்கும் ரொம்ப நல்லா இருக்குது, அதனால சேஞ்ச் பண்ணலை. இதையே கொண்டு போட்டுன்னு விட்டாச்சு. பட் என்ன அடியில் மட்டும் இருக்கிற அழுக்கு போகவே இல்லை. சரி பார்த்துக்கலான்னு விட்டாச்சு. அடுத்த நாள் போடக்கூடிய யூனிஃபார்ம் அப்புறம் இன்னர் வேர்லாம் வந்து இப்போ தான் வரும்போது வாங்கிட்டு வந்தோம், மார்க்கெட் போயிட்டு வரும்போது. ஸோ அது எல்லாத்தையுமே எடுத்து சோஃபாவில் வச்சாச்சு. காலையில் எழுந்திரிச்சோடனே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி ஹேர் கட்டும் சண்டே மார்னிங்லேயே ஒரு 10 o'clock புக் பண்ணிட்டு போயிட்டு ஹேர் கட் பண்ணிட்டு வந்துட்டாங்க. எல்லாமே எடுத்து வச்சு யூனிஃபார்ம்லாம் எடுத்து வச்சாச்சு. இதில் ஒரு ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தா, காலையில் எழுந்திரிச்சு போடும்போது யூனிஃபார்ம் பத்தலை. கொஞ்சம் லீவில் இருந்து வெயிட் போட்டார், அதனால் பத்தலை. சரி அகெயின் மாற்றிட்டு அடுத்த சைஸ் வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் மார்னிங் வந்து கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு போனால். ஸ்கூல் கொண்டு போகிற டிஃபன் பாக்ஸஸ் எல்லாமே இந்த 2 months தேவைப்படாதுன்னு லாஃப்டில் மேலே வச்சுருந்தேன். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து வாஷ் பண்ணி கவுத்தி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மார்னிங் டக்குன்னு ஹேண்டே எடுத்து பேக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா குக்கிங் வேலையை 5:30க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெண்டைக்காய் பொரியல் அப்புறம் புடலங்காய் கூட்டு, இந்த தோரம் பருப்பெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன், தேங்காய் துருவெல்லாம் போட்டு. ஆனால் சூப்பராக இருந்தது டேஸ்ட் அன்றைக்கி. ஸோ அதெல்லாம் போட்டு ரெடி பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறமா இன்னொரு குழம்பு வந்து பார்த்திங்கன்னா பூண்டு மிளகு குழம்பு தான் அன்றைக்கி ரெடி பண்ணியிருந்தேன்.
அதோட ரெசிபி கண்டிப்பாக கேட்பீங்க. ஸோ அதுவும் வந்து நான் ஷூட் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பில் வந்து ஒரு பேன் வச்சுருக்கேன். நல்லெண்ணெயில் தான் இன்றைக்கி ரெடி பண்ண போகிறேன். நல்லெண்ணெய் வந்து 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன், 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சமாக வெந்தயம், கடுகு, 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் அரிசி, 1 டீஸ்பூன் மல்லி, அப்புறம் 1½ டேபிள் ஸ்பூன் அளவு மிளகு எடுத்துட்டு காரத்துக்கு 3 வரமிளகாய் சேர்த்து எல்லாத்தையுமே லோ ஃப்ளேமில் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இது வந்து சூடு நல்லா ஆற விட்டுறலாம். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கிற வேண்டியது தான். மோஸ்ட்லி குக்கிங் முடிச்சதுக்கப்புறமா தான் சஷுவை எழுப்பி விட்டேன். ப்ரஷ் பண்ணிவிட்டு அவனும் ரெடியாக ஸ்டார்ட் ஆகிட்டான். ஸோ அடுத்து கடாயில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். வெந்தயம், கடுகு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் ஒரு 3 மிளகு மட்டும் அதில் இருக்குது. சின்ன வெங்காயம், கருவேப்பிலை எல்லாமே சேர்த்துக்கணும். அப்புறம் ஒரு 20 பல் பூண்டு நான் சேர்த்துருக்கேன். வரமிளகாய் காரத்துக்கு 3 சேர்த்துருக்கு. இது கூட கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கி வரணும். தக்காளி சேர்க்கணும்னு நீட் இல்லை. நான் வந்து ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு குட்டி தக்காளி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஃப்ரை பண்ண மசாலாவை நல்லா தண்ணி ஊற்றி ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்திருக்கேன். புளி ஒரு பெரிய சைஸ் லெமன் சைஸ் அளவு புளியை வந்து கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். அது கூட இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க புளி தண்ணியை சேர்த்துட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக ரெடி ஆயிரும். ஃபைனலாக ஒரு 2 டீஸ்பூன் அளவு சர்க்கரை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் க்ளோஸ் பண்ணி கொதிக்க விட்டு எடுத்தோம் அப்படின்னா பூண்டு மிளகு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிரும். இது கூட ஆம்லேட் இல்லை அப்பளம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி வந்து வெண்டைக்காய் பொரியல், புடலங்காய் கூட்டு ரெண்டுமே ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சஷுவும் லஞ்ச் பாக்ஸ் மீதி வைக்காமல் அப்படியே சாப்பிட்டுட்டு வந்துட்டான். ஃபைனலி அவங்கள ஸ்கூலுக்கு கிளப்பி அனுப்பிச்சி விட்டதுக்கப்புறமா ரொம்ப நாள் கழித்து நானும் த்ரிஷன் குட்டியும் மட்டும் வீட்டில் இருந்தோம். த்ரிஷன் குட்டி தூங்கிட்டு இருந்தான். சரியா வெளியில் போயிட்டு கொஞ்சம் இந்த அரைக்கப்பாம் பிளான்ட்டில் வந்து ஏதோ ஒயிட்டாக ஏதோ பேச்சஸாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இது குட்டீஸ்லாம் கை வச்சிட்ருக்காங்க. ஸோ கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. ஸோ அதில் இருக்கிறது எதுவும் குட்டீஸ்க்கு வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் கட் பண்ணி வந்து எடுத்து விட்டுருந்தேன். இந்த வீடியோவுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்க டைமில் எனக்கு ஒரு கமெண்ட் வந்தது யூடியூப்பில். ஸோ அதை இங்கே சொல்லணுன்னே நினச்சிட்டு ஆக்சுவலாக ஷார்ட்ஸ் வீடியோவில் திருத்துருன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோவில் நான் சொல்லியிருந்திருப்பேன். அந்த வீடியோ பார்த்துட்டு ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க, அந்த காலத்து பாட்டிங்கெல்லாம் மிக்ஸி கிடையாது, கிரைண்டர் கிடையாது, எல்லாமே கையில் தான் பண்ணாங்க, ஃப்ரிட்ஜு கிடையாது, அதெல்லாம் சொல்கிறாங்க. இப்போ இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது, இதெல்லாம் வந்து நீங்கள் எவ்வளோ வேகமாக திருத்துருன்னு பார்க்குறீங்களாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக நான் ஒன்று சொல்லவா, நான் பார்த்த வரைக்கும் என்னோடய பாட்டிகள் எல்லாம் அந்த மாவு, இட்லி தோசை மாவெல்லாம் வந்து ஏதோ அக்கேஷன் ஏதாவது ஃபங்க்ஷன் அப்படின்னா மட்டும்தான் மாவே அரைப்பாங்க, கையில் அரைப்பாங்க. அதை நான் ஒத்துக்கிறேன். அதுவும் வந்து அவங்களுக்கு எக்ஸசைஸ் தான். பட் ரெகுலராக அரைக்கிறது இல்லையே. அதே மாதிரி சாப்பாடு சமைக்கிறது ஒரு ஈவினிங் போல் சமைக்க ஆரம்பிப்பாங்க, நைட்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க. அந்த சாப்பாடு சமைக்கிறது தான் அடுத்த நாள் மதியத்துக்கு வரைக்குமே இருக்கும். ஸோ அதையும் அரைக்க வேண்டியது அம்மியில், உரலில் இதில் அரைச்சி தான் ரெடி பண்ணுவாங்க. நான் இல்லைன்னு சொல்லலை. ஸோ அவங்களோட வேலைங்கிறது அந்த ஒரு நேரத்தோடு முடிஞ்சிரும். ஸோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து ஜாலியாக வெளியில் உட்காந்து பக்கத்தில் இருக்க எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடிட்டு இருப்பாங்க. அதே மாதிரி 90s கிட்ஸ் நம்மளும் அப்படி தான், எல்லா பக்கத்தில் இருக்க பிள்ளைங்க எல்லாரோடையும் சேர்ந்து ஜாலியாக விளையாடிட்டு இருப்போம். ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிறது வந்து லேடிஸ்க்கு கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது அந்த காலத்தில். பட் இப்போ அப்படி கிடையாது. பசங்களுக்கு ஸ்கூல் 7:30க்கே ஓப்பன் ஆகிருது. ஸோ காலையில் எந்திரிச்சோடனே பால் காய்ச்சி கொடுக்கணும், பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணி கொடுக்கணும், 11 மணிக்கான ஜூஸு ஸ்நாக்ஸு காலையில் தான் ரெடி பண்ணணும், லஞ்ச் ரெடி பண்ணணும், ஈவினிங் வரும்போது ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்கணும், ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கணும், டின்னர் ரெடி பண்ணி வைக்கணும், ஈவினிங் வந்தோடனே அவங்களுக்கு ஹோம்ஒர்க்கும் சொல்லிக் கொடுக்கணும். அந்த காலத்து பாட்டிகள்லாம் ஹோம்ஒர்க்லாம் சொல்லி கொடுக்கல. ஸோ இப்போ இருக்கிறவங்களுக்கு ரொம்ப பெரிய டாஸ்காக தான் இருக்குது. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒர்க்கிங் விமன் ஒர்க் பார்க்குறதுக்கு போகணும். ஸோ அதே மாதிரி தான் நானும் இங்கே இருக்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் என்னோட ஆஃபீஸ் ஒர்க்கை பார்க்கணும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் குக்கிங் அப்படிங்கிறது அது ஒரு கலை, அது ஒரு உலகம் தான். அதை வேற கிண்டலாக சொல்லியிருந்தாங்க, ஃப்யூச்சரில் உங்கள் பசங்க உங்கள் வீடியோவை பார்ப்பாங்க. நான் தப்பாக எதுவும் வீடியோவே போடலையே. சொல்லப்போனால் குக்கிங் விஷயம்லாம் ஒரு கலை அப்படின்றது தான். ஸோ குழந்தைங்களுக்கு நம்ம இப்போ இருந்தே வந்து சின்ன சின்ன விஷயங்களை சொல்லி தான் கொடுக்கணும். குக்கிங்கும் என் பசங்களுக்கு நான் கண்டிப்பாக வந்து அந்த ஏஜ் வரும்போது சொல்லிக் கொடுக்க தான் போகிறேன். ஏன்னா இவ்வளோ டென்ஷன் ப்ரெஷரில் இருக்கிறோம். எப்பயாவது நம்ம லைஃப் பார்ட்னர் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா குக்கிங்க்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஏங்கிட்டு இருப்போம். ஸோ அதே மாதிரி தானே நம்ம பசங்களுக்கும் எல்லா விஷயங்களையும் சொல்லி கொடுத்து வளர்த்தோம் அப்படின்னா அவங்களோட ஃப்யூச்சர் வந்து ஏதோ நல்லா இருந்துட்டு போகுது. குக்கிங் மட்டுமே உலகம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கண்டிப்பாக உலகம் இல்லை தான். பட் சாப்பிடாம நம்மளால் இருக்கவே முடியாது. ஸோ இதையும் தெரிஞ்சுக்கிறது வந்து ரொம்ப நல்லது தான். எனக்கு தெரிஞ்சு இதுக்கான கோர்ஸு ஸோ வெளிநாட்டிலலாம் கூட போய் இந்த கோர்ஸ் படிச்சுட்டு வராங்க. இது எப்படி நீங்கள் டாமினேட் பண்ணுறீங்க அப்படின்றது எனக்கு சத்தியமாக தெரியல.
என்னோட பசங்களுக்கு இந்த குக்கிங் மட்டும் இல்லாமல் எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ அதெல்லாம் ஆஃப்லைனில் தான் இருக்குது. ஏன்னா அதெல்லாம் பர்சனல். என்னோட யூடியூப் வந்து சேனலில் குக்கிங் லைஃப் ஸ்டைல் இதை தான் நான் வந்து யூடியூப்பில் காமிச்சிட்ருக்கேன். மேபி என்னோட ஒர்க்கு என்னோட ரெசிபீஸ்லாம் பார்த்து ஒரு சிலருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஏன் நியூவாக மேரேஜ் பண்ணி வரவங்களுக்கு கூட இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த வேலையுமே ஈஸி கிடையாது. அந்த வேலைக்குள்ளே போய் உட்காந்து அந்த வேலையை பார்த்தா மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கிற வலியும் கஷ்டமும் தெரியும். நான் காலையில் குக்கிங் வேலையை முடிச்சுட்டு நானும் ரெடி ஆகிட்டு குட்டி பையனையும் ரெடி பண்ணிவிட்டு மேலே துணி எல்லாத்துக்கும் காய போட்டுட்டு செடிக்கு தண்ணியெல்லாம் அடிச்சுட்டு நேராக இங்கே ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. அங்கே அன்னைக்கான பார்சல்ஸ் எல்லாத்தையுமே டிஸ்பேட்ச் பண்ணிவிட்டு ஸோ அதெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருந்தேன். வேலைக்கு வர்றவங்களே வந்து பார்சல் போட்டுருவாங்க. ஒன்ஸ் நான் போய் சில நேரம் செக் பண்ணுவேன். என்னால் போகவே முடியல அப்படின்ற டைம்லலாம் வந்து அந்த அக்காவே செக் பண்ணி எடுத்து போட்டுருவாங்க. ஸோ இந்த வேலைக்கு நடுவில் வந்து நான் ஆர்டர்ஸும் எடுக்கணும். ஸோ ஃபுல் டே வந்து என்ன நான் பிஸியாக வச்சுக்க தான் வந்து ட்ரை பண்ணுறேன். அண்ணாவா டாடியா? 2 மாதமாக வீட்டில் இருந்துட்டு இன்றைக்கி திடீர்னு ஸ்கூலுக்கு போனோடனே த்ரிஷன் குட்டிக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகிடுச்சு. மார்னிங்லாம் நான் ஒரு மாதிரி நைன்னு அழுதுகிட்டே இருந்தான். சஷு எங்கே அண்ணா எங்கன்னு கேட்டு கேட்டு அழுதுகிட்டே இருந்தான். அவன் வந்ததுக்கப்புறமா ஒரே ஜாலி ஆகிட்டான். அவன் இன்னும் மறக்கல. போன வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் எப்போவுமே ஈவினிங் ஒரு ஸ்நாக் கொடுப்பாங்க ஸ்கூலில். அதில் மீதி கொண்டு வந்து த்ரிஷன் குட்டிக்கும் சஷு வந்து கொடுப்பான். ஸோ அதனால் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேக்கு பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். ஸோ இன்றைக்கி ஃபுல் டே ஸ்கூல் ரொட்டீன் இப்படி தான் எங்களுக்கு போச்சு. ஈவினிங் வந்ததுக்கப்புறமா அப்படியே மாடிக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் டைம்ங்கிறதுனால சஷுக்கு ஹோம்ஒர்க் இல்லை. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.